இன்றைக்கி நான் நடவு செய்கிற செடி வந்து பேஷன் ஃப்ரூட் செடி தாங்க. இது நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதுவும் இனிப்பான பேஷன் ஃப்ரூட் செடின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலே நான் அந்த செடியை வாங்கிட்டேன். நம்ம மரபு திருவிழாவில் தாங்க வாங்கினேன். ஏற்கனவே என்கிட்ட வந்து புளிப்பு தான் இருக்குது. சரி இனிப்புன்னு சொல்லவும் உடனே டக்குன்னு வாங்கியாச்சு. இது வந்து நம்மளோட அத்தி மரங்க. இப்போ நம்ம அத்தி மரம் வந்து சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது காய் பாருங்களேன், எவ்வளோ பெரிய பெரிய சைஸு காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. இது எல்லாமே வந்து நம்ம முட்டை அமிலத்தோடைய மகிமை தாங்க. நானும் நிறைய பேரோடைய வீடியோ பார்த்து நாமளும் முட்டை அமிலம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை அமிலத்தை தயாரிக்க ஆரம்பித்தேன். கண்டினியூவாக இப்போ முட்டை அமிலத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. கீழே வேர் பகுதியிலையுமே நல்லா கொத்தி விட்டு நிறக்க தண்ணி நிற்கிற மாதிரி வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எருவுங்கள்லாம் போட்டேன். நொச்சி, ஆடாதோட இந்த மாதிரி தலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி கொண்டு போட்டேன். இது மாதிரி கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் இந்த செடியை. இந்த மரம் இப்போ வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பயங்கரமாக வெயில் அடிக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தலையோடு தண்ணி ஊற்றி விட்டுறலாம் அத்தி மரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் முட்டை அமிலத்தை மேலே தலை முழுக்க அடிச்சு விட்றா அப்படின்னு சொன்னேன். மேலே தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் பறிச்சுட்டு வந்த இந்த அத்தி பழத்தை நல்லா கழுவிட்டு நல்லா கட் பண்ணி கொண்டுட்டு போய் வெயிலில் காய வச்சுட்டேன். நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம கூழ் மாவு அரைக்கும் போது போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக தான்.